படத்தில் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணியிருப்பேன். அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டீஃபன் சாரை வந்து அந்த ட்ரக்ஸு விஷயத்தில் அமைதியாக இருப்பார், பொறுத்து போவார். அடுத்து அந்த அரசியல் விஷயத்தில் அமைதியாக இருப்பார், பொறுத்து போவார். ஆனால் ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணுற விஷயத்தில் அந்த ரிவென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரைட்டிங் பவர்ஃபுல்லாக இருந்தது சார். நான் அடுத்து வந்து லூசிஃபர் எப்போ வருவாங்க, ஸ்டீஃபன் எப்போ வருவாங்கன்னு கேட்குறேன். ரியல் லைஃப்லேயே ஒரு ஸ்டீஃபன் எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூபுல்லான ரைட்டிங். ஸோ தேங்க்யூ முரளி கோபி அவர்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், அடுத்தபடியாக இப்போ நம்மலாம் பண்ண தாண்டி இப்போ சார் பிருத்திவி சார் ஒரு இதை ஒன்று பண்ணிருக்காங்க. அடுத்து நான் கைதி படத்தில் நரேன் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கவுண்டர் டைலாக் ஒரு காமெடி பேசுகிறனாலே, இது என்னப்பா லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பார், அவர் பண்ணுற ஃபன் மொமெண்ட்டை வச்சு ஒரு 10 படம் 15 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். எனக்கு ஒரே ஒரு டவுட், அது சார் நான் கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாமா? ஓகே, அடுத்ததாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டல். எஸ், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் आवर லால். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே தீனா, முதல்ல கேட்கணுமா? நீங்க பேசுங்க சார். Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. இது ஒரு 3 படங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போது லூசிஃபர், பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் லூசிஃபர் we created this film. This film has அவர் சொன்ன மாதிரி this is something very என்ன ஒரு பர்சனல் ஃபிலிம் மாதிரி. திஸ் இஸ் அ ஃபிலிம் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி, நாட் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி, ஃபார் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. வி ட்ரைட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், ஹவு கேன் வி டேக் எ ஃபிலிம், ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்டு வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக வி ட்ரைட் எவ்ரி திங். திஸ் இஸ் அ ஃப்ரான்ச்சைஸ். ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஒரு ஐ கேனாட் கால் இட் அஸ் அ சீக்வல். ஸோ Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது க்ரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால் this is something very different for us. And எனிவே இது ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் ஷோயிங் ஆன் த புக்கிங், நாட் ஓன்லி ஃப்ரம் கேரளா, ஃப்ரம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எ ஃபிலிம் இஸ் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரிசியேஷன். People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். பிகாஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி, பெரிய ஃப்ரெட்டர்னிட்டி, thousands of people are working. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. Thank you sir. சார் ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்தில் 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாதத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி ஆறு 47 வருஷம், 47 வருஷத்துக்கு தான் அப்பா சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்தில் அதிகப்படும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்கெல்லாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார், 400 படம். அதான் அது ஒரு பிளெஸ்ஸிங் தான், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆடியன்ஸ் கிடச்சிது. ஓகே சார்.
தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அவ்வளோதானா? சார் அவ்வளோதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேத்து பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பத்தி நாங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிருப்போம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? இல்ல, நான் ஒரு படம் சொன்னீங்களே, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வருது. சாரி சார், நான் நேரம் கடந்து போறதை பத்தி பேசினேன். இவங்க நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். என்ன புரியல? நேரம் கடந்து போற டைம் டிராவல் பத்தி நான் பேசினேன் சார். இவங்க டைமை டிராவல் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இல்லை டைம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகே, அதனால உள்ள டைமில் நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நைஸ். எனக்கு இந்த ட்ரெய்லர்லேயே வந்து அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ பயங்கரமான ஒரு பக்கா மேக்கிங். எனக்கு வந்து எல்லா செட் ஒர்க், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்